எல்லார் வீட்லேயுமே சிறு சிறு குழந்தைகள்லாம் இருப்பாங்க. இந்த சிறு சிறு குழந்தைகளை எப்படி வளர்க்குறது, எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். யாருக்குமே ஒரு விஷயம் தெரியாத விஷயங்கள் இல்லை. ஒரு குழந்தையை எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி செயல்முறைப்படுத்தணும், எப்படி இதை நடந்துக்கிறோம், எப்படி இதை நடந்துக்கிற வைக்கணும் அப்படிங்கிறது எல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். படிக்க வைக்கிறோம், ஸ்கூலில் பால்வாடியிலேருந்து எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு உள்ள காலத்தில் இந்த குழந்தையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு முடியாமல், தாய் தகப்பன் பார்த்துக்கிறதுக்கு முடியாமல், வீட்டில் இருக்க பார்த்துக்கிற முடியாமல் 5 வயசுக்கு உள்ளேயே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துட்றாங்க. என்னமோ எல்கேஜி, பிகேஜி, யூகேஜி என்னென்னமோ சொல்கிறாங்க. அது எனக்கு நானும் அந்த படிப்பில் நான் படித்ததில்லை. இல்லை, எனக்கு டேரெக்டாக பால்வாடியில் போய் சேர்ந்துருக்கோம். ஆதாம்மா என்னன்னுவாங்கன்னா ஒரு சத்துமா உருண்டையை உருட்டி கொடுப்பாங்க. வியாழக்கிழமை ஒரு முட்டை போடுவாங்க. அதுக்கு இடையில கொண்டக்கடலை இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் டேரெக்டாக 5 வயசுக்கு மேலே இந்த காதை இந்த பக்கெட்டு இப்படி தொட்டால் மட்டும்தான். ஆமாம், 5 வயசுல ஆயிடுச்சு. 5 வயசு ஆனாலும் இந்த பக்கெட்டு காதை தொட்டால் தான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க, 1வது சேர்ப்பாங்க. அப்போ 1வது கொண்டு எங்கள் அப்பா கொண்டு சேர்த்து விட்றா பள்ளிக்கூடத்தில். சேர்க்கும் பொழுது எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கிட்டு போகணும். அப்போ அன்னைக்கு உள்ள காலம் 1வது சேர்க்கும்போது சாக்லேட் வாங்கிட்டு போகணும். சாக்லேட் தான் அன்றைக்கி இருந்துச்சு. ஏன்னா சாக்லேட் தான் அன்றைக்கி வாங்க முடியக்கூடிய காலங்களில் அன்றைக்கி காசு இருந்தது. அதான் ஏன்னா வளர்ச்சி அடையில. எனக்கு 33 வருஷத்துக்கு முன்னாடி அதான் எங்களுக்கு கிடச்சிச்சு. இன்றைக்கி உள்ள காலத்தில் கேக்கு என்னென்னமோ நீங்கள் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயம்னா கேக்கு வெட்டுறான், பார்ட்டி கொண்டாடுறான், என்னென்னமோ பண்ணிக்கிருக்காங்க. அது நடந்துட்டு போது, நமக்கு தேவையில்லை அதெல்லாம். ஆமாம், இன்றைக்கி உள்ள காலங்களில் இந்த குழந்தைகளுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிற காலத்தில் சொல்கிறேன். 1வதுல போய் 5 வயசில் 1வதுல போய் சேர்க்குறாங்க. அப்போயிலேருந்து பாடத்தை கற்பிக்கிறோம். எல்லா பாடங்களும் இருக்குது. அறிவியல், தமிழ், இங்கிலீஷு, கணிதம் எல்லாமே இருக்குது. அதோட ஒரு உடற்கல்வியான விஷயத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூலில், பள்ளிக்கூடத்தில். அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தோடனே எல்லோரும் சாமி கும்பிடுவோம். இப்போ முஸ்லீம் ஆளுகள்லாம் பாருங்கள், கரெக்டாக ஒரு டைம் வச்சுருப்பா, அந்த நேரத்தில் போய் தொழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்து மதத்தில் அதை யாரும் செய்கிறது இல்லை. ஐயர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஒரு டயத்துக்கு சாமியை போய் தரிசனம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அவங்களுடைய விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோடு நம்ம என்னைக்காவது வயிற்று வலிச்சுனா மட்டும் அந்த சாமியை கும்பிட போவோம். இல்லாட்டினா இல்லை. இல்லைனா மனசுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் சாமியை கும்பிட போவோம். இல்லாட்டினா இல்லை. சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கும், எல்லாமே நீட்டாக இருக்கும். ஆனால் அவங்களும் போய் சாமி கும்பிட போவா. எதுக்கு சாமி கும்பிட போகிறாங்க? சுற்றி பார்ப்பதற்காக சாமி கும்பிட போகிறாங்க. அதாவது இடத்தை போய் சுற்றி பார்ப்பதற்கும், சந்தோஷமான விஷயங்களை போய் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும், அனுபவ ரீதியான சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்ப்பதற்காக அந்த மனிதர்கள் அங்கே போகிறாங்க. என்ன சந்தோஷமான விஷயங்கள் இருக்கவங்க. ஆனால் இந்த கஷ்ட காலங்கள், வயிற்று வலி, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கிற மன ரீதியான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த நேரம் சாமி கும்பிட போகிறது. நல்லா இருக்கிற காலத்தில் யாரும் ஒரு சாமி கும்பிட போவது இல்லை, தரிசனம் செய்வது இல்லை, கடவுளை தரிசனம் செய்வது இல்லை, இந்த பிரபஞ்சத்தையும் தரிசனம் செய்வது இல்லை. ஆனால் நான் என்ன இந்த விஷயத்தில் சொல்லி கொடுக்குறேன்னா, குழந்தைகளுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி சாமி ரூம் இருக்கும். அவங்க எந்தாவது ஒரு இடத்துல சாமி கும்பிடுவாங்க. ஒரு மரத்துலையோ, ஒரு கல்லுலையோ, இல்லை ஒரு கோயில் ரூம்லையோ, இல்லை கோயில்லையோ எங்கேயோ கும்பிடுவாங்க. ஒரு நாள் ஒரு நேரம் சிறிது நேரம் அமைதியான இடத்துல இருந்துட்டு கண்ணை மூடிட்டு தியானம் செஞ்சுட்டு அந்த இடத்துல வாமா அப்படின்னு சொல்லுங்கள். யார் இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல அமைதியாக கண்ணை மூடிட்டு பேசாமல் கையை கட்டிட்டு பேசாமல் அமைதியாக இருங்க, தூங்காமல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் தாய் தந்தை. அப்போ அதை சொல்லும் பொழுது அந்த பையங்க சின்ன வயசுலேருந்தே அதை கடைப்பிடிச்சிட்டு வர தன்னுடைய ஞானம் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை தான் செய்யணும், இதை தான் செய்யக்கூடாது, இந்த சப்ஜெக்டை தான் படிக்கணும், இந்த விஷயத்துக்கு தான் போகணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த வேலையை தான் செய்யணும், இந்த தொழிலை தான் செய்யணும், இவங்களும் இப்படி தான் பார்த்துக்கிறணும், அம்மா அப்பாவும் இப்படி தான் பார்த்துக்கிறணும், நம்ம அப்பா அம்மாவும் நமக்கு எப்பவும் குலதெய்வம், இவங்க தான் நமக்கு தெய்வங்களாக இருக்கிறாங்க, இதுக்கு அடுத்து தான் நம்ம தெய்வத்தை கும்பிட போகணும் அப்படிங்கிற விஷயத்த இப்போவே நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது காலகாலமாக வளர உங்களுடைய இறப்பு காலம் வரையும், தாய் தந்தை இறப்பு காலம் வரையும் அந்த அனுபவம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் உங்களுக்கு கொடுப்பாரு. குழந்தை ரூபத்தில் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுடைய இறப்பு காலம் வரையும் தாய் தந்தையருக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது உண்மையான விஷயம். இதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த விஷயம் நடந்தே தீரும். இது நடக்காமல் இருக்கவே இருக்காது. தன்னுடைய குழந்தைகளுக்கு சிறிது நேரம் 15 நிமிஷமோ 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ அவர்களுக்கு ஏற்றார் போல ஒரு அமைதியான இடத்துல தெரிஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். தன்னுடைய மைண்டை, தன்னுடைய மூளையை, தன்னுடைய மன வளர்ச்சியை, தன்னுடைய மன தைரியத்தை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். அவங்களுடைய மனசு கட்டுப்படுத்த சொல்லுங்கள். எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ளே ஓடுதுன்னு இந்த குழந்தைகிட்ட கேளுங்க. இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அமைதியாக அதை அப்படியே சிந்தனை பண்ணாமல், எந்த ஒரு சிந்தனையும் கொண்டு வாமல் ஒரே இடத்துல இருந்து தியானம் செய்கிற மாதிரியே அப்படியே இருப்பா அப்படின்னு சொல்லுங்கள். படிப்புலையும் அந்த கவனம் இருக்கும். ஒரு தமிழில் ஒரு டீச்சர் பாடம் நடத்துகிறாரு. அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை அந்த கவனிப்பு அந்த பாடத்தில் தான் இருக்கும்.
இந்த அமைதியான இடத்துல இருந்து அந்த தவமான ஒரு சூழ்நிலை இருந்து போனால் மட்டும் இந்த பாதிப்பு வராது. இந்த ஒரு தமிழ் ஒரு பாடம் வந்து சப்ஜெக்ட் மட்டும் இந்த பையனுக்கான ஒரு அப்படியே எதிர் மின்னோட்டம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், மைண்டில் அப்படியே ஓடிக்கிருக்கும். ஒரு திருக்குறள் சொல்கிற ஒரு அம்மா சொல்லுது, அகர முகர எழுத்தெல்லாம் ஆதிவகன் முதற்றே உலகுன்னு அப்படின்னு சொல்லுது. இந்த விஷயம் அந்த போர்டில் எழுதி டெய்லி இந்த திருக்குறளை ஒரு 5 வாட்டி 10 வாட்டி எழுதி என்னை கொண்டாந்து என்கிட்ட கொண்டா காமிங்க அப்படின்னு டிக் பண்ண அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட கொண்டா காமிங்க, இது தவறு சரி அப்படின்னு அந்த டீச்சர் டிக் பண்ணுறதுக்கான கூப்பிடுவாங்க பசங்களை. ஆனால் இந்த 5 தடவை 10 தடவை எழுதணும் தேவையில்லை. வீட்டில் இருக்கும்போது பிள்ளைகள அமைதியான இடத்துல செத்த நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அமைதியாக செத்த நேரம் இருக்க சொல்லுங்க. கான்செப்ட் மைண்டை ஒருநிலைப்படுத்துங்க. இந்த மைண்டு வந்து சிந்தனைக்கு போக விடாதீங்க. யார் என்ன சொல்கிறாரோ அதை காது கொடுத்து கேட்குற மாதிரி ஒரு மனதை உறுதிநிலைப்படுத்துங்க. அதுக்காண்டி தான் சொல்கிறேன் நான். எல்லா குழந்தைகளையும் இன்னையிலேருந்து வீடியோ பார்க்குற அனைத்து பேரும் இந்த குழந்தைகளுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமைதியாக விளையாட சொல்லுங்கள். திங்கிறதுக்கு வாங்கி கொடுங்க, என்ன வேணுமான்னு பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் குழந்தைகளுக்கு ஏற்றார் போல் இந்த மாதிரியான சூழ்நிலையை ஒரு டிக்கிற நேரத்தில் அந்த டீச்சர் பாடம் நடத்தக்கூடிய விஷயத்தில் அந்த கவனிப்பு அதை மட்டும் கவனித்து கொண்டிருக்குமே ஒழிஞ்சு குடும்ப சூழ்நிலையை கவனிப்பதோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் நண்பர்களை கவனிப்போ, நாளைக்கு விளையாடுவோமா இல்லை நாளை பொறுத்து லீவா, இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு திங்கிற காய்ந்தமா, இந்த மாதிரி மனநிலைக்கு போக மாட்டாது அந்த குழந்தை. அதற்காக தான் கூட நான் சொல்கிறேன். செத்த நேரம் சிறிது நேரம் ஒரு அமைதியான சூழ்நிலை உட்கார வைங்க. நீங்களும் அமைதியாக இருங்க, அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் இருங்க, குழந்தையும் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். செத்த நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் மறுபடியும் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அமைதியான ஒரு சூழ்நிலை இருங்க. எந்த ஒரு சிந்தனையும் ஏற்படுத்தி கொள்ளாத அளவுக்கு தன்னுடைய மகனும் மகள்கிட்டையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகட்டும். டெய்லி தினந்தோறும் உங்களுக்கு லீவுக்கு கிடைக்கிற நேரத்தில் இந்த அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்து தியானத்தை கண்டினியூ படுத்துங்க. ஆசிரியர் சொல்லக்கூடிய பாடம், ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடம், ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு என்ன லைஃப்பில் போக போகிறாங்க, என்ன ஒரு சூழ்நிலை நடக்கணும், என்ன மாதிரி வேலையை தேர்ந்தெடுக்கணும், எந்த சப்ஜெக்டை எடுக்கணும், எந்த மாதிரியான இதை படிக்கணும், யாரை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான புத்தி, தெளிவான சிந்தனை, தெளிவான ஒரு கனெக்ட் இந்த பிரபஞ்சம் அந்த பையங்களுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இதை நான் அடிச்சு சொல்கிறேன். இதை யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை ரீப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. நானே கான்டாக்ட் பண்ணி பேசுகிறேன் உங்கள்கிட்ட. என்னுடைய கான்டாக்ட் நம்பரோட கால் பண்ணுங்கள், நானே பேசுகிறேன் உங்கள்கிட்ட. நன்றி.